எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, 2 நாள் கழிச்சு வந்து பேக் மறுபடியும் வாங்கி வந்துட்டேன். அது வந்து நான் அது பாருங்க, பேக் மேலே பெட்ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பறக்கும் காத்துல ஃபேன். அது எப்படி வேற எதுவும் கிடைக்கல. இப்போ இந்த பேக் எப்படி காமிப்ப? என்ன சொல்றதுன்னு தெரியல. பேக் பாருங்க, 1100 பேக்குங்க மொத்தம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு இதுல 5 கட்டு இருக்குங்களா, இன்னொரு கட்டு. இது ஒரு 100 பேக் புடி தண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்ச நேரம் போமாண்ணா. அது எதுக்கு உட்காந்துங்குதா? என்னால முடியலங்க. பசங்க லீவ் விட்டாங்க. பசங்களை மேய்க்க முடியல. போன முதல்ல வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாபின் போட்டேன். இப்போ பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒர்க்கு. எப்பயும் போல புடி அடிக்கணும், புடி கட் பண்ணணும், புடி ஏற்றணும், அப்புறம் ஃபினிஷிங் பண்ணணும், பேக் திருப்பணும், பெண்டல் கட்டிட்டு போகணும். இது வந்து புதன்கிழமை கேட்டிருக்காங்க. புதன்கிழமைக்குள்ளே இப்போ இதை நான் முடிக்கணும். நாளைக்கு எவ்வளோ முடிச்சிடலாம். பாருங்க, அதுதான் நான் இப்போ பார்க்க போறீங்க இந்த வீடியோவில். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்கள் ஊரில் கிடைக்குமான்ட்டுன்னு. எனக்கு வந்து தெரியாதுங்க நிஜமாலுமே. ஏன்னா எனக்கு இந்த வேலூர் விட்டா நான் எங்கேயுமே போனது கிடையாது. வேலூர் அப்படி இல்லைனாக்கா போலூர், அம்மா வீடு வந்து போலூர். இந்த 2 ஊர் தாண்டி நான் எங்கேயுமே போனது கிடையாது. அதனால அங்கே வெளியே கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வெளியே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிடுவேன். ப்ராமிஸாக எனக்கு தெரியாது. வேலூரில் வேணால் எனக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் வெளியே லாங்லேருந்து நாகர்கோவில்ன்றீங்க, அப்புறம் மதுரை, அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து கேட்குறீங்க. எனக்கு தெரியாது. தெரியல ஏன் இந்த வீடியோ போடுறீங்கன்னு கூட சில பேர் கேட்பீங்க. நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, நான் என்ன வேலை செய்யறேன், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் வேலை செய்யாம வெளியே போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. எனக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு. எனக்கு இதே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நானும் உங்களை மாதிரி தான் வீட்டில் ஒன்றும் சும்மா இருப்பேன், இல்லைன்னா ஷூ கம்பெனிக்கு போவேன், இல்லைன்னா கார்மெண்ட்ஸு, இல்லைன்னா ப்ளவுஸ் வீட்டில் தைப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு 6000 ரூபாய் சம்பளத்துக்குலாம் கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6500 தான். நான் வந்து வேலைக்கு போகும்போது அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் ஏதாவது இப்போ நான் செய்கிறேன். இது வந்து ஈஸியான வேலை. வீட்டிலேருந்துன்னு பசங்களையும் பார்த்த மாதிரி இருக்குது, வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்குது, ஒர்க்கும் செஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்குன்னு வந்து இல்லை இது கன்ஃபார்ம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து தெரியும். நான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு. ஆனால் வேலூரில் சொல்கிறீங்களா, ஃபுல்லாக வந்து ஒரு தெருவே இருக்குதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி இந்த ஊரில் வந்து வேலை செய்கிற லேடிஸுங்களும் செஞ்சுன்னு இருக்காங்க அந்த வேலை. அதனால தான் வேறு உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்களை வந்து கட்டாயம் பத்தலை, இல்லை நான் கிடைக்கணும் வந்து உங்களுக்கு வாக்கும் கொடுக்கல. நான் இந்த வேலை செய்வேன், இது ஈஸியான வேலை, வீட்டில் இருந்துமே நம்ம செய்யலாம் அப்படின்றது மட்டும்தான். தயவுசெய்து அதனால தான் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணலாம் இந்த டவுட் அப்படின்றதுனால தான். உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், இல்லை நான் வாங்கி தரேன் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வரையும் 10 வருஷத்துக்குலாம் வந்து விட்டுருங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்னால் அப்படியே லீவ் எப்படி சொல்கிறது, 9000 சேலரின்னுவாங்க. நம்மளால லீவ் போடாமல் போக முடியாது. குழந்தைங்க இருக்காங்க, திடீர்னு ஒரு ஃபீவர் வருதுன்னு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட வேண்டியது இல்லை. நம்மளுக்கே உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை வெளியே எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு நாளைக்கு நம்ம லீவ் போட்டோம்னா கூட அட்னஸ் காசு போகும், லீவு காசு போகும். அப்புறமா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சேலரி 9ன்ட்டுன்னு எல்லாமே பிஎஃப் அது இதுன்னு பிடிச்சி நம்ம வரத்தணும் 4000 அந்த மாதிரி தாங்க வரும். நான் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கும் போயிருக்கேன் நான் வேறு வழி இல்லாமல். வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு சப்போர்ட் பண்ணணும். இல்லை பசங்க படிப்புக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு, வீட்டு வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டு ரிசைன்மெண்ட் வந்து ஒரு வீட்டில் ஒரு 2 மாதம் தாங்க சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி என்ன பண்ணுறதுனா வந்து இந்த வேலையை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அப்போ வந்து எக்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம், அவள் தைச்சின்னு இருந்தா. அப்போ தான் வந்து அவளுமே வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ இந்த வேலை வந்து உங்களுக்கு எடுத்தோடனே இது பண்ணிடுவாங்க நீங்கள் யோசிக்காதீங்க. இதுக்கு பார்க்கறதுக்கு தான் ஈஸியான வேலை மாதிரி இருக்கும். இதில் வந்து பொறாமையில் போட்டியில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்று மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குங்க.
இப்ப எனக்குமே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கேட்டுன்னு இருக்கேன். இப்ப இந்த வேலை எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்றேன். ஆனா என் கூட இருக்கிறவங்களே வந்து இந்த வேலை ஈஸின்னு யாருமே சொன்னது கிடையாது. அவங்களுக்கே நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து பயங்கர கஷ்டம். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. லாபமே கிடையாது. நானே வந்து சும்மா வேற வழி இல்லாம செய்றேன். அப்படிலாம் பில்டப் குடுத்தாங்க. உண்மையா சொல்றேங்க. நான் 1 வருஷம், 2 வருஷம் அவங்க சொல்றத நான் நம்பின்னு தான் இருந்தேனே. அதுக்கப்புறம் இன்னொருத்தி வந்து அவ செஞ்சுன்னு இருந்தா. அவ தான் "வாடி என் மிஷின்ல வந்து தச்சு பாருடி நீ முடியும் உன்னால" அப்படின்ட்டுன்னு. ஏன்னா என் மிஷின் அப்போ உஷா மிஷின். நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். சின்ன மிஷின்ல தச்சேன். அந்த மிஷின்ல வந்து என்னால தைக்க முடியல. அவ சொல்லி அதுக்கப்புறம் நான் தச்சதுக்கப்புறம் தான் ஒரு செகண்டுக்கு நான் புதுசு இத்தனைக்கும். ஒரு செகண்டுக்கு ஒரு பார்டர் பேக் தச்சேன் நான். உண்மையா சொல்றேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாக்காட்டி போங்க. நான் வந்து இத என் லைஃப்ல நான் வந்து இத நான் கண்டிப்பா நான் பட்டுருக்கேன். அந்த ஒரு பேக் அந்த ஒண்ணுமே கிடையாதுங்க. சொல்லிக் குடுக்க போறாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த பேக்க சொல்லிக் குடுக்கறதுக்கு நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். 1 வருஷம் கிட்டத்தட்ட என்கிட்ட அவளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நான் பண்ணதுக்கப்புறம் தான், அந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணாளே. இங்க இருக்கு பேகு. நான் சொல்லி விடுறேன்ட்டுன்னு அதுக்குமே நான் சொல்லி விட்டுட்டு நாங்க வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நீங்க வாங்க ஆரம்பிச்சோனே, எங்ககிட்ட வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்ன வந்து ஒரு மாரி இது பண்றாங்க. ஏன்னா தைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்ற மாரி என்ன வந்து தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க அப்டின்ட்டுன்னு என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்ததுனால தான். எங்க வீட்டுக்காரங்க திட்டுறாங்க அப்படின்னு. உண்மையா சொல்றேங்க. சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நான் வந்து இத போடுறேன்னு. இந்த வேலைய வந்து டக்குன்னு இந்த வேலைன்னு கிடையாது. எந்த வேலையுமே டக்குன்னு வந்து ஒருத்தருக்கு சொல்லி ஈஸியான இருக்கிற வேலைய யாருமே டக்குன்னு சொல்லிக் குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பொழப்பு கெடுன்றதுனால போட்டிக்கு. நான் இதே என் பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணுக்கு வாமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா ஒரு குழந்தைய வச்சுன்னு. வாமான்னு சொல்லிட்டு நாங்க கத்து குடுத்து, ஒரு 2டே நாள்ல கத்து குடுத்து மிஷின் வாங்கி அவ தச்சுன்னு வந்தா. இங்க இருக்கும்போது. அந்த மாரிலாம் இருக்குது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் செய்யறதுனால ஒண்ணும் நம்மளுக்கு கெட்டுட்டு போகல. ஆனா இதுவுமே ஒரு போட்டியாவே நெனச்சுருக்காங்க. ஆனா நெறைய பேர் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறேன். இது பண்ண மாட்டேங்கிறேன். வேலூர்ல இருக்கீங்களா? கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன் இப்பயே கூட சொல்றேன். சுண்ணாம்புக்கார் தெருவுன்னு சொல்லிட்டு இருக்கு வேலூர்ல. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சைடு. ஃபுல்லாவே அந்த தெரு ஃபுல்லாவே பேக் தான். நீங்க யாராவது வேலூர்ல இந்த சைடுல எங்கனா இருக்கீங்கன்னா, அங்க போங்க. அப்புறம் சிஎம்சி அந்த ஒரு இடம் இருக்கு. இந்த மாரி நான் சொல்ல தான் முடியும் உங்களுக்கு வந்து. நீங்க ஒண்ணும் என் பக்கத்துல இல்ல நான் வந்து உங்களுக்கு வாங்கி குடுக்கறதுக்கு. அதனால கண்டிப்பா நான் இந்த வேலூர்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். சுண்ணாம்பு தெருவுல போங்க. நெறைய இருக்கு. பேகு அந்த மாரி பிரிண்ட் கடைங்க நெறைய இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா வெளிய இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க யார் மூலியமாவது. இது பயங்கர ஈஸிங்க. அதனால உங்களுக்கு வந்து டக்குன்னு யாருமே விட்டு குடுத்துக்க மாட்டாங்க. சொல்லியும் குடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப நேரமா பேசுற மாரி இருக்குது உங்களுக்கு. அதனால ஏன்னா இந்த விளக்கத்த வந்து நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். நானுமே இதுல இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு யாருமே யாருன்றத விட எனக்கு கூட இருக்கிறவங்களே சொல்லல. எவ்ளோ ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து சொல்லல. சொல்லிட்டுமே அதுக்கு அவ்ளோ பேச்சு நான் வாங்கியிருக்கேன். என்னால தான் தைக்கிறாங்க, என்னால தான் இது பண்றாங்க அப்படின்ற மாரிலாம். நான் இந்த காதுல வாங்கி ஏன்னா இது என் உழைப்பு. நீங்க அப்படி கை காமிச்சு விட்டதுனால நான் முன்னேறல. என் உழைப்ப நான் போட்டுன்னு இருக்கேன். இப்போ அவங்க சொல்லி குடுத்தாங்கன்றதுக்காக நான் ஸ்லோவா தச்சேன்னா, எனக்கு கட்டுப்படி ஆவாது. நான் அடுத்த செகண்ட் தூக்கி போட்டு அடுத்த வேலைய பார்ப்பேன். என்னுடைய திறமை இது. நான் ஃபாஸ்ட்டா நான் தைக்கிறதுனால தான் என்னால முடியுது. அது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே எல்லாமே வந்துராது. நீங்க வந்து மனசு வைக்கணும் அத இன்ட்ரெஸ்ட்டா. நான் இது ஒண்ணு வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க சீரியஸாவே. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறீங்க. இங்க கிடைக்குமாங்க? அது எப்படி எனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இது உங்களால முடியும். இது வந்து ஈஸி தாங்க. இது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள 2 கட்டு அடிச்சாச்சு நானு. 2வது கட்டு வந்து அடிச்சுன்னு இருக்கேன். இன்னும் வந்து 900 மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வந்து கட் பண்ணி நான் எப்படி இது பண்றேன் அவ்வளோ சீக்கிரம்னு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் மனுஷனா கஷ்டப்பட்டிருந்தாக்கா மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து லைஃப்ல நான் பட்ட கஷ்டத்தை மட்டும் தான் உங்ககிட்ட சொன்னேன். இதையுமே நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட எப்படி சொல்லுது நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க ஹெல்ப் வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.